பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காரிகிற வார்த்தைக்கு நன்றி. வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ கர்த்தருடைய சந்ததியில் இருக்கிற பாக்கியசாலிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாமா? லூக்கா 21:32. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன், இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று, இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பின்பற்றி வருகிற ஜனங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வரார். சூழ்நிலைகளை, காலங்களை குறித்து ஒரு காரியங்களை சொல்லி கொண்டு வரும்போது, நீங்களும் இந்த உலக பிரகாரமான காவலைகளை பெருந்தண்டி கவலைகளில் பாரமடையாதபடி எப்போதும் விழிப்பாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து, இனி சம்பவிக்க போகிறவங்கள முன்னாடி நீங்கள் தப்பிக்கொள்ள, மனுஷக்கு முன்னாடி நிற்க பாத்திரம் எண்ணப்படுவதற்கு ஜெபமணி விழித்திருங்கன்னு சொன்னவர் சொல்கிறாரு. மெய்யாகவே சொல்கிறேன், இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனாலும் இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாதுங்கிறார். அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டுச்சனம் அப்படியெல்லாம் நேரிடும். பல என் நாமத்தின் மித்த பகிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு பல சூழ்நிலையை கடந்து வருவீங்க. அந்த காலங்கள்லாம் கடந்து வந்தாலும், இதெல்லாம் சம்பவித்தாலும் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று நான் சொல்லுகிறேன். அதனால் பெருந்தட்டில் உலக கவலையினால் பாரமடையாதபடிக்கின்றது போது ஜெபமணி மனுஷகுமார் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பித்து கொள்ள மனுஷகுமார் நிற்க பாத்திரம் என்ன எப்போதும் ஜெபமணி விழித்திருங்க. அதனால தான் சொன்னேன், இது ஒளிந்து போகாத சந்ததி. என்ன காலங்கள் சூழ்நிலைகள் நடந்தாலும் மெய்யாகவே சொல்கிறேன், இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாதுங்க. இப்போ தேவனுடைய சந்ததியை குறித்து எவ்வளவோ ஆண்டவர் அக்கறை உள்ளவராக, அது ஒரு தேவனுடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிறதுனால அவரால் உயிர் கொடுத்து கிரயத்துக்கு வாங்கின அவருடைய சம்பாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுள்ள சந்ததி கைவிடப்படுவதில்லை, கைவிடப்பட முடியாத சந்ததி, ஒளிந்து போகாத சந்ததி என்று சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் தேவனால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க. இருள் பூமியே மூடனால் காரியம், ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே உதிப்பார். உதிக்கிற ஒளியிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க. நீங்கள் ஒளிஞ்சு போவதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். இசுவானோ சொல்லுகிறார், நீங்களும் நானும் இந்த கடைசி காரியம், இந்த மரண பரியந்தமும் கர்த்தர் நம்மோடு நித்திய மகிமையிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.